ஒரு ஆணின் வாழ்க்கை. வெளியில் சிரிப்பு, உள்ளே அமைதியில்லா போராட்டம். வணக்கம். இன்று நான் பேசப்போவது சாதாரண விஷயமில்லை, பெரிய தத்துவம் இல்லை, பெரிய அறிவுரை இல்லை. ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கை. நீங்கள் சுற்றி பார்க்கிறீர்கள் இல்லையா? பஸ் ஓட்டுநர், ஐடி வேலை செய்கிறவர், கடை வியாபாரி, அப்பா, நண்பன், கணவன். அவர்களெல்லாம் ஒரே மாதிரி ஒரு விஷயம் ஷேர் பண்றாங்க. அது என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையை தாங்கிக் கொண்டு போகிறார்கள். வாழ்வதற்காக மட்டுமில்லை, யாரோ ஒருவருக்காக வாழ்கிறார்கள். ஒரு ஆண் பிறக்கும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவன் வளர வளர சொசைட்டி சைலண்டா ஒரு ரூல் எழுதும். நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவன் விழுந்தாலும் எழுந்து நிற்கணும். அவன் அழுதாலும் யாரும் பார்க்கக்கூடாது. அவன் சோர்வாக இருந்தாலும் வேலை நிறுத்தக்கூடாது. இதுதான் ரியாலிட்டி. இன்று நான் பேசப்போவது ஒரு ஆண் எப்படி வாழ்கிறான் என்பதை பற்றி. அவன் காட்டுற லைஃப் இல்ல, அவன் உண்மையான லைஃப். பகுதி 1. குழந்தை பருவம். ஒரு பையன் பிறக்கிறான். சின்ன வயசுல அவன் அழுவான், அவன் விழுவான், அவன் பயப்படுவான். ஆனா எப்போ தெரியுமா மாற்றம் ஆரம்பிக்குது? 5 வயசு, 6 வயசு. பையன்தானே, அழாதே, அழாதே, ஸ்ட்ராங்காக இரு, பொண்ணு மாதிரி நடக்காதே. அந்த ஒரு சென்டென்ஸ் அவன் எமோஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லாக். அவன் ஸ்லோலி கற்றுக்கொள்கிறான். என்ன உணர்கிறேன்னு சொல்லக்கூடாது. அவன் காயமா இருந்தாலும், அவன் பயமா இருந்தாலும், அவன் தனிமையா இருந்தாலும், அவன் சிரிக்க கற்றுக்கொள்கிறான். அது ஆக்டிங் இல்லை, சர்வைவல். பகுதி 2. கனவுகள் வர்சஸ் ரியாலிட்டி. டீனேஜ் வரும்போது அவன் கனவுகள் ஹியூஜ். கிரிக்கெட்டர் ஆகணும், சிங்கர் ஆகணும், பிசினஸ்மேன் ஆகணும், வேர்ல்ட் டிராவல் பண்ணணும். ஆனா 20 வயசு வந்ததும் ஒரு சைலண்ட் கொஸ்டின்: மணி எங்கிருந்து வரும்? அந்த நாள் முதல் ட்ரீம்ஸ் ஸ்லோலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸா மாட்டமாகும். அவன் ஜாப் தேடுவான், சேலரி கம்பேர் பண்ணுவான், ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேரி பண்ணுவான். ஒரு நாள் அவன் ரியலைஸ் பண்ணுவான், நான் என்ன ஆகணும்னு இல்லை, என்ன ஆகணும் என்று சொசைட்டி முடிவு பண்ணிடுச்சு. பகுதி 3. வேலை வாழ்க்கை. ஜாப் லைஃப். அதுதான் ரியல் பேட்டில் ஃபீல்ட். மார்னிங் அலாம், டிராஃபிக், பாஸ் ப்ரெஷர், டார்கெட்ஸ், டெட்லைன்ஸ், காம்படிஷன். ஒரு மிஸ்டேக், பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ, ஒரு சக்சஸ், நெக்ஸ்ட் டார்கெட். ஆஃபீஸ்ல அப்ரிசியேஷன் டெம்பரரி, ஸ்ட்ரெஸ் பர்மனன்ட். அவன் டயர்டா வீட்டுக்கு வருவான். ஆனா வீட்டுக்குள் போகும் முன் அவன் ஃபேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவான். ஏன் தெரியுமா? அவன் டயர்டா இருந்தாலும், அவன் ப்ராப்ளமா இருந்தாலும், ஃபேமிலிக்கு சேஃப் பிளேஸ் அவன்தான். பகுதி 4. உறவுகள், ரிலேஷன்ஷிப். அவன் காதலிக்கிறான், அவன் கேர் பண்ணுகிறான், அவன் ப்ரொடெக்ட் பண்ணுகிறான். ஆனா அவன் ஒரு ஃபியர் ஆல்வேஸ். நான் இனஃபா இருக்கேனா? மணி இனஃப், டைம் இனஃப், லவ் இனஃப், சக்சஸ் இனஃப். ஒரு ஆண் லைஃப்ல பிக்கெஸ்ட் ப்ரெஷர் என்ன தெரியுமா? ஃபெயிலியர் தெரியக்கூடாது. பகுதி 5. டேஷ். திருமணம் மற்றும் பொறுப்பு. மேரேஜ் அது லவ் ஸ்டோரி மட்டுமில்லை, அது ரெஸ்பான்சிபிலிட்டி கான்ட்ராக்ட். ஹவுஸ் ரெண்ட், ஸ்கூல் ஃபீஸ், மெடிக்கல் பில்ஸ், பேரண்ட்ஸ் கேர். அவன் லைஃப் எக்ஸல் ஷீட் மாதிரி ஆகிடும். இன்கம் காலன், எக்ஸ்பென்ஸ் காலன், ட்ரீம்ஸ் காலன், எம்டி. பகுதி 6. டேஷ். இமோஷனல் அனாலிசி. ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸுடன் சிரிப்பாங்க, ஆனா டீப்பா பேசுவாங்களா? ரேர். ஏன்? பிகாஸ் அவங்கள் வல்னரபிளா இருக்க பயப்படுறாங்க. சொசைட்டி ஸ்ட்ராங் இமேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுது, சோ தே சஃபர் சைலண்ட்லி. பகுதி 7. மிட் லைஃப் ரியலைசேஷன். 40 வயசு. ஒரு நாள் மிரர் பார்த்து கேட்பான், நான் யாருக்காக வாழ்ந்தேன்? பேரண்ட்ஸ், வைஃப், கிட்ஸ், ஜாப். பட் நான் எனக்காக வாழ்ந்தேனானா? அந்த கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் இல்லை. பகுதி 8. உண்மையான உணர்ச்சி. ஒரு ஆண் லைஃப்ல பிஜிஸ்ட பிஷ் என்ன தெரியுமா? லக்ஷரி இல்ல, ஃபேம் இல்ல, ஜஸ்ட் திஸ்: யாராவது ஜெனினலி புரிஞ்சுக்கணும். அட்வைஸ் வேண்டாம், சொல்யூஷன் வேண்டாம், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். பகுதி 9. மாற்றம். நாம் சேஞ்ச் பண்ணணும். ஆண்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆனா ஹியூமனாவும் இருக்கணும். அவர்கள் பேசட்டும், அவர்கள் அழட்டும், அவர்கள் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு ஆண் அவன் ஹீரோ இல்ல, வில்லன் இல்ல, அவன் ஜஸ்ட் ஹியூமன். அவன் எல்லாரையும் தாங்குகிறான், ஆனா ஒரு நாள் அவனையும் யாராவது தாங்கணும். இன்று வீட்டுக்கு போய் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேளுங்கள்: நீ சரியா இருக்கியா? அது ஒரு லைஃப் சேவ் பண்ணலாம். ஒரு ஆணின் வாழ்க்கை. நடுவில் தொடங்கும் உண்மையான உணர்வு. பகுதி 10. தந்தையாகும் தருணம். ஒரு ஆண் தந்தையாகும் நாள். அந்த நாள் லைஃப் முழுக்க மாறிடும். அவன் கையில் ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை அவன் முகத்தை பார்க்கும். அந்த மொமெண்ட்ல அவன் ஃபீல் பண்ற இமோஷன், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவன் உள்ள ஒரு சைலண்ட் ப்ராமிஸ்:
நான் உன்னை காப்பாத்துவேன். அந்த நாளிலிருந்து அவன் லைஃப் அவனோடது இல்ல. அவன் ஸ்லீப் குறையும், அவன் டைம் குறையும், அவன் ஃப்ரீடம் குறையும். ஆனா அவன் லவ் மல்டிப்ளை ஆகும். அவன் டயர்டா இருந்தாலும் குழந்தை சிரிச்சா அவன் ரீசார்ஜ். ஆனா ஒரு விஷயம், அவன் ஃபியர் கூட மல்டிப்ளை ஆகும். நான் ஃபெயில் ஆகக்கூடாது. பகுதி 11. சைலண்ட் சாக்ரிஃபைசஸ். ஒரு ஆண் சாக்ரிஃபைஸ் பண்ற விஷயங்கள் அவன் சொல்ல மாட்டான். அவன் விரும்பிய ஃபோன் வாங்க மாட்டான். குழந்தைக்கு டாய் வாங்குவான். அவன் டிராவல் ட்ரீம் போஸ்ட்போன், ஸ்கூல் ஃபீஸ் பே. அவன் ஹெல்த் இக்னோர், ஃபேமிலி கம்ஃபர்ட் ப்ரையாரிட்டி. ஒரு நாள் அவன் ரிசல்வை பண்ணுவான். நான் ஸ்லோலி இன்விசிபிள் ஆகிட்டே இருக்கேன். அவன் பிரசன்ஸ் நார்மல் ஆகிடும், அவன் அப்சன்ஸ் தான் நோட்டிசபிள். பகுதி 12. வயது சொல்லும் உண்மை. 45, 50 வயசு. பாடி சிக்னல்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். பேக் பெயின், பிபி, சுகர். டாக்டர் சொல்வார், ஸ்ட்ரெஸ் குறைச்சுக்குங்க. அவன் சிரிப்பான். ஸ்ட்ரெஸ் குறைக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குறைக்க முடியுமா? அந்த ஸ்டேஜில் அவன் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் ஸ்லோவா அப்சர்வ் பண்ணுவான். கிட்ஸ் க்ரோ, பேரண்ட்ஸ் ஏஜ், ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்டன்ஸ், டைம் வேகமா போயிடுச்சு. பகுதி 13. தனிமை ஆரம்பிக்கும் ஒரு நாள். வீட்டில் எல்லோரும் பிஸி. குழந்தைகள் ஃபோன், மனைவி வேலை, டிவி சவுண்ட் மட்டும். அவன் அமைதியா உட்கார்ந்திருப்பான். அவன் நினைப்பான், நான் ஒரு நாள் சென்டர் ஆஃப் திஸ் ஃபேமிலி. இப்போ நான் பேக்ரவுண்ட். அது பெயின்ஃபுல் இல்ல, ஆனா எம்டி. பகுதி 14. கடந்த வாழ்க்கை நினைவுகள். ஓல்ட் ஃபோட்டோஸ், யங் ஃபேஸ், பிங் ட்ரீம்ஸ். அவன் ஸ்மைல் பண்ணுவான். இந்த மனிதன் நானா? அவன் நினைப்பான், நான் என்ன ஆகணும்னு நினைச்சேன், என்ன ஆயிட்டேன். ரீஜர்ட் இல்ல, ஆனா அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ். இஃப் ஐ ட்ரைட் மோர், இஃப் ஐ ரிஸ்க்ட் மோர், இஃப் ஐ லிவ்ட் மோர். ஆனா லைஃப் ரிவைண்ட் பட்டன் இல்ல. பகுதி 15. உண்மையான புரிதல். இந்த ஸ்டேஜில் தான் ஒரு பெரிய ரியலைசேஷன். லைஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சக்சஸ் பர்மனன்ட் இல்ல, ஃபெயிலியர் பர்மனன்ட் இல்ல, எவ்ரிதிங் டெம்பரரி. ஆனா மெமரிஸ் பர்மனன்ட். பகுதி 16. அமைதி தேடும் மனிதன். அவன் ஸ்லோலி சிம்பிள் திங்ஸ் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பான். மார்னிங் சன், டீ ஸ்மெல், ரெயின் சவுண்ட், சைலன்ஸ். அவன் ஃபைனலி புரிஞ்சுக்கிறான், ஹாப்பினஸ் பெரிய அச்சீவ்மெண்ட் இல்ல, அது ஸ்மால் பீஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ். பகுதி 17. வாழ்க்கை லெசன். ஒரு ஆண் லேட்டா கற்றுக்கொள்ளும் லெசன். ஸ்பீக் ஃபீலிங்ஸ் ஏர்லி, லவ் ஓப்பன்லி, ரெஸ்ட் வித்தவுட் கில்ட், லிவ் லிட்டில் ஃபார் யோர் செல்ஃப், பிகாஸ் டைம் வெயிட் பண்ணாது. பகுதி 18. அடுத்த தலைமுறைக்கு மெசேஜ். யங் ஜெனரேஷனுக்கு அவன் சொல்ல விரும்புறது, ஒர்க் ஹார்ட் ஆனா லிவ் டு, ஏர்ன் மணி ஆனா ஹெல்த் ப்ரொடெக்ட், கேர் ஃபேமிலி ஆனா யோர் செல்ஃப் ஃபர்கெட் பண்ணாதீங்க, ஸ்ட்ராங் இருங்க ஆனா சைலண்ட் சஃபர் பண்ணாதீங்க. இறுதி முடிவு. ஒரு ஆண் வாழ்க்கை. நாய்ஸ் இல்லாத ஸ்டோரி. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் இல்ல, கிளைமேக்ஸ் செலிப்ரேஷன் இல்ல, கான்டினியூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா அந்த ஸ்டோரியில அமைதியான கிரேட்னஸ் இருக்கு. அவன் உலகத்தை மாட்ட மாட்டான், ஆனா ஒரு குடும்பத்தின் உலகத்தை தாங்குவான். அவன் லவுடா வாழ மாட்டான், ஆனா டீப்பா வாழ்வான். இறுதி வரிகள். ஒரு ஆணின் வாழ்க்கை. புரிந்தால் அது ரெஸ்பெக்ட், கவனித்தால் அது லவ், கேட்டால் அது ஹீலிங். இன்று உங்களுக்குள் இருக்கும் அந்த மனிதனை முதல் முறையாக கேளுங்கள். நீ சந்தோஷமா இருக்கியா? ஒரு மனிதன் நீண்ட வாழ்க்கை முழுக்க மௌனமாக இருந்த உணர்ச்சிகளை முதல் முறையாக வெளிப்படுத்தும் தருணம். நான் ஸ்ட்ராங் இல்ல, நான் சோர்ந்த மனிதன். எல்லாரும் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ ஸ்ட்ராங், நீதான் இந்த குடும்பத்தின் பேக் போன், நீ இல்லனா எதுவும் நடக்காது. நான் சிரிச்சேன், ஏன்னா அந்த வார்த்தைகள் எனக்கு ப்ரவுட் கொடுக்கல, வெயிட் கொடுத்தது. நான் எப்போ ஸ்ட்ராங் ஆனேன்? நான் ஃபர்ஸ்ட் டைம் பயந்த நாளிலா? நான் ஃபர்ஸ்ட் டைம் தோற்ற நாளிலா? நான் ஃபர்ஸ்ட் டைம் அழ வேண்டும் என்று தோன்றியும் அழாமல் நின்ற நாளிலா? அந்த நாள் முதல் நான் ஸ்ட்ராங் இல்ல, நான் சைலண்ட் ஆகிட்டேன். எனக்கும் பயம் இருக்கு, எனக்கும் வலி இருக்கு. எனக்கும் ஒரு நாள் யாராவது வந்து, நீ ஓய்வெடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணும் போல இருக்கும். ஆனா அந்த சென்டென்ஸ் என் வாழ்க்கையில் யாரும் சொல்லல. நான் எல்லாரையும் தாங்கினேன். அப்பாவ, அம்மாவ, மனைவிய, குழந்தைகளை, கனவுகளை, கடன்களை, பயங்களை எல்லாத்தையும் தாங்கினேன். ஆனா என்னை யார் தாங்குவாங்க? ஒரு நாள் ராத்திரி எல்லோரும் தூங்கிய பிறகு நான் மிரர் முன்னாடி நின்னு என் முகம் பார்த்தேன். அந்த முகம் எனக்கு தெரியல. அது நான் இல்ல, அது டயர்டான மனிதன். கண்ணீர் வடிகிறது. நான் சிரிச்சது ஆக்டிங். நான் ஸ்ட்ராங் ஆனது ஆக்டிங். நான் ஓகேன்னு சொன்னது ஆக்டிங். எனக்கு ஒரு நாள் கூட நான் சோர்ந்துட்டேன்னு சொல்ல சான்ஸ் கிடைக்கல. நான் அழணும்,
இப்போ இந்த நிமிஷம் அழணும். நான் ஹீரோ இல்ல, நான் சூப்பரானம் இல்ல, நான் ஒரு சாதாரண மனிதன். எனக்கும் ஒண்ணு, எனக்கும் ஓய்வு வேணும், எனக்கும் அன்பு வேணும், எனக்கும் புரிதல் வேணும். எல்லாரும் என்னிடம் கேட்டாங்க, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்க, எவ்வளவு ஸ்ட்ராங்? யாரும் கேட்கல, நீ சந்தோஷமா இருக்கியா? நான் சந்தோஷமா? எனக்கே தெரியல. நான் வாழ்ந்தேன், ஆனா நான் உண்மையா வாழ்ந்தேனா? இன்னைக்கு முதல் முறையா நான் ஒத்துக்கிறேன். நான் ஸ்ட்ராங் இல்ல, நான் டயர்ட், நான் லோன்லி, நான் மனிதன். மெதுவா மேலே பார்க்குற யாராவது கேட்குறீங்களா? யாராவது கேட்குறீங்களா? ஒரு முறை மட்டும் என்னிடம் சொல்லுங்க, நீ ஒண்ணா இல்ல. நான் இன்னும் கொஞ்சம் தாங்க முடியாது. தயவு செய்து என்ன புரிஞ்சுக்குங்க. ஸ்ட்ராங் என்று அழைக்கப்பட்ட மனிதன் ஒரு நாள் தாங்க முடியாமல் அழுதான். அந்த நாள்தான் அவன் முதல் முறையாக உண்மையா வாழ ஆரம்பித்தான்.